அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்ற வகைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பீரி எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியோட சார்ட்டு. நிஃப்டி இந்த சொன்ன ட்ரெண்டோட ஹையையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. ஏன்னா நாளைக்கு இந்த ஃபெட்டோட ரேட் கட்டு நியூஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபெட்டோட ரேட் கட் 25 பேசிஸ் பாயிண்ட் இருக்குமா இல்லை 50 பேசிஸ் பாயிண்ட் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டோட அடுத்த நகர்வுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபெட் ரேட் கட் 50 பேசிஸ் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா இது நல்ல ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். அதை பொறுத்து தான் மார்க்கெட் மேலே போகிறதா இல்லை கீழே போகிறதா அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற்போல் இருக்கும். நாளைக்குமே மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்லேயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பேங்க் நிஃப்டியுமே அது போல் தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு, எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு நைட்டு தான் இந்த ஃபெட்டோட ரிசல்ட்லாம் வருது அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்லேயே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. சரிங்களா? அதனால் பெருசாக ஒரு பையிங்கு அந்தமாரி விஷயங்கள்லாம் யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் மெல்ட்டிங் அந்தமாரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் கால் சைடு எடுத்து வச்சுருந்தாலும் ப்ரீமியம் மெல்ட் ஆகும், புட் சைடு எடுத்து வச்சுருந்தாலும் ப்ரீமியம் மெல்ட் ஆகும். நாளைக்கு மறுதினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு ட்ரெண்டி மார்க்கெட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம நாளைக்கு வர டேட்டாவை பொறுத்து நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இருந்தாலும் எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம நேற்றுக்கு சொன்ன 25,429 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மார்க்கெட் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,570 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,810 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,334 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். 25,350 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இமிடியேட் சப்போர்ட் இருக்குது 25,335 அப்படிங்கிற லெவலு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,275 அப்படிங்கிற லெவல்லாம் ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 25,429 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,470 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது, நிஃப்டியில் எப்படி இருக்குது, பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,400 ஈக்குவலாக இருக்குது. எவரி 100 பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ், எவரி 100 பாயிண்ட் சப்போர்ட்டாக இருக்குது. ஓவராலாக புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஓவராலாக பில்ட் ஆகிருக்கு. சரிங்களா? கால் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. சரிங்களா? இது நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் கீழே வந்தாலும் எது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். 52,000 அப்படிங்கிற லெவலில் ஒரு சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டை பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுனால எது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த ட்ரெண்டு ப்ளஸ் இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, 52,263 அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 52,341 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,573 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இன்னைக்கு டே லோ நாளைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 52,126 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,000 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 51,800 அப்படிங்கிற லெவல் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கு
ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோன்னா 52,000ங்கிறது சப்போர்ட்டு, 52,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. ஓகே, ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே ஈக்குவலான ஓஐ டேட்டா தான் இருக்குது. மார்க்கெட் வந்து நாளைய தினம் வந்து பெருசாக வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் குறைவு அப்படிங்கிறது தான் இது வந்து காமிக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெட்டோட ஈவெண்ட்டு ஒரு சில குளோபல் நியூஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது நண்பர்களே. இந்த லெவல்ஸை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்சை விட்டு 82,000க்கு மேலே போணுச்சுன்னா ஒரு ரேலி வரும், அது 53,000 வரைக்கும். 52,000 பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் குறைவு அப்படிங்கிறது காமிக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டட் ஆகிடுச்சு. அது 50 பாயிண்ட்டுங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஸாக இருக்குது. அந்த 50 பாயிண்ட் ரேட் கட் இருக்குமா, 25 பாயிண்ட் ரேட் கட் இருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டோட மூமெண்ட்டு, நாளை மறுதினத்துக்கான மூமெண்ட் வந்து குளோபல் மார்க்கெட்டாக இருக்கும், அனைத்து விதமான மார்க்கெட்டும் மூமெண்ட் வந்து அதை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறது தான் காமிக்குது. சரிங்களா? தென் மிட் கேப் இன்றைக்கி எக்ஸ்பிரி, அதனால் இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் ட்ரேட் ஆனிச்சு. ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,050 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதை விட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த டே லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகே, நாளைக்கான 23,942 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,892 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,728 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு முன்னாடி இந்த லெவலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 23,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸ் 24,047 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ரீவியஸாக வந்து இந்த ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,081 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. தென் மிட் கேப்பை பார்ப்போம். மிட் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிப்னாசியில் மார்க்கெட் மோதிட்டு தான் திருப்பி சப்போர்ட் எடுக்க வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அகைன் ஒரு ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்த இந்த டே லோ வந்து இந்த இடத்த வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். 13,277 அந்த ரேஞ்சு 200 ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, 13,200 வந்து ஒரு சப்போர்ட்டு, அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,172 அப்படிங்கிறது இமிடியட் சப்போர்ட் இருக்குது. அது ஃபிப்னாசியோட லெவலு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,132 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? தென் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா இந்த ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு 13,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,350 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,388 400 ஜோன். இந்த 400 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் வந்து திரும்பியிருக்கு. இந்த 400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதுதான் மிட் கேப்கான லெவல்ஸு, பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்டையும் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைய தினம் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு நாட்களில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து 1 to 1.5% மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வர இருக்கிற நாட்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. யாரோட உதவி இல்லாமல் நீங்களே ட்ரேட் பண்ணணும், இதே போல் மார்க்கெட்டை நீங்களே அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 5x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்கலாம், நடக்காமலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டை வந்து 100% யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எப்படி வந்து ரியல் ட்ரேடில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு 2 to 3 மந்த்து உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. சரிங்களா? இது என்னோடய பர்சனல் அட்வைஸு, பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.